நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். காலையில் எந்திரிச்சு ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை நாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான். ஆனால் அந்த உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது? அது விலை உயர்ந்த பொருள்கள்லையா, இல்லை பெரிய பதவிகள்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள் நண்பர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வர்ற பதில் ம் ம் ஏதோ போகுது அப்படிங்கிறதா, இல்லை சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறதா? நம்மளில் பல பேர் முதல் பதிலை தான் சொல்கிறோம். ஏன்னா சந்தோஷத்தை ஒரு பெரிய மலை மேலே இருக்கிற புதையல் மாதிரி நினச்சி அதை தேடி மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. உண்மையான மகிழ்ச்சியோட ரகசியம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்ம தமிழ் மரபோட கலந்து போன ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையில் தான் ஒளிஞ்சிருக்கு. அது ஆடம்பரத்தில் இல்லை, நாம் வாழுற விதத்தில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கி நீடித்த மன அமைதியையும் உண்மையான சந்தோஷத்தையும் கொடுக்க போகிற அந்த 5 ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் வாங்க அந்த பயணத்தை இப்பயே தொடங்கலாம். முயற்சிங்கிற மூலதனம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நாம் அடிக்கடி மறந்துடுற ஒரு விஷயம். அதுதான் முயற்சி. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, முயற்சி திருவினையாக்கும்னு? நாம் ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது பயங்கர உற்சாகத்தோடு ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு சின்ன தடையோ அல்லது தோல்வியோ வந்தால் போதும், உடனே மனசு உடைஞ்சு போயிடுவோம். இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சுலபமாக சொல்லி ஒதுங்கிடுவோம். இங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம். தோல்விங்கிறது வெற்றியோட எதிரி கிடையாது, அது வெற்றிக்கான படிக்கட்டு. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும்போது எத்தனை தடவை கீழே விழுது? 100 தடவை கூட விழலாம். அதுக்காக ஐயோ இனிமேல் நடக்கவே முடியாதுன்னு அது முயற்சியை விட்டுடுதா? இல்லையே. ஒவ்வொரு தடவை விழும்போதும் இன்னும் அதிக பலத்தோடு எழுந்து நின்று முயற்சி பண்ணுது. அந்த விடாமுயற்சி தான் கடைசியில் அதை நடக்க வைக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம், ஒரு பரீட்சைக்கு படிக்கலாம், அல்லது ஒரு புது கலையை கற்றுக்கலாம். ஆரம்பத்தில் சறுக்கல்கள் வர்றது ரொம்பவே சகஜம். அந்த சறுக்கல்களை பார்த்து பயந்து ஓடுனா நாம் ஆரம்பித்த இடத்துலையே தான் கடைசி வரைக்கும் நிற்போம். ஆனால் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக நினச்சி எங்கே தப்பு செஞ்சோம், அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசித்து புது உத்வேகத்தோடு திரும்பவும் முயற்சி செய்யணும். உண்மையான சந்தோஷங்கிறது தோல்வியே இல்லாத வாழ்க்கை இல்லை. எத்தனை முறை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து நின்று முயற்சி செய்கிறதுல தான் இருக்குது. உங்கள் முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய மூலதனம். நாம் வாழுற இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எல்லாமே ரொம்ப சிக்கலாகிடுச்சு இல்லையா? இன்னும் அதிகமாக பணம், இன்னும் பெரிய வீடு, புதுசாக வந்த காரு, லேட்டஸ்ட்டு ஃபோனு, இப்படி நம்ம தேவைகளோட பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நாம் ராத்திரி பகலாக ஓடி ஓடி உழைக்கிறோம். கடைசியில் நமக்கு மிஞ்சுறது மன அழுத்தமும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும். இங்கே தான் நம்மளோட 2வது ரகசியம் வருது, எளிமை. எளிமையே வாழ்க்கையின் சிறப்புங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். எளிமைனா வறுமையில் வாழறதுன்னு அர்த்தம் இல்லை. தேவையற்ற ஆசைகளை குறைச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையே திரும்பி பாருங்களேன். நம்ம பீரோவில் போன ஒரு வருஷமாக நாம் கையால் கூட தொடாத துணிமணிகள் எவ்வளோ இருக்கும்? நம்ம வீட்டில் எதுக்கு வாங்கினோம்னே தெரியாத பொருள்கள் எவ்வளோ இருக்கும்? வாழ்க்கையை சிக்கலாக்காமல் எளிமையாக வாழ ஆரம்பித்தா மன அமைதி தானாக வரும். அது மட்டும் இல்லை, உங்கள் நேரமும் பணமும் மிச்சமாகும். 100 பேரை அழைச்சி ஒரு பெரிய விருந்து வச்சு பாராட்டு வாங்குறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட உங்கள் குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து நீங்களே சமைச்ச ஒரு எளிமையான உணவை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப உண்மையானது, ரொம்ப ஆழமானதும் கூட. தேவைகளை குறைக்க குறைக்க உங்கள் வாழ்க்கையோட தரம் தானாகவே உயரும். உங்கள் கவனம் பொருள்கள் மேலே இருந்து உறவுகள் மேலேயும் நல்ல அனுபவங்கள் மேலேயும். வாழ்க்கையோட உண்மையான அழகு ஆடம்பரத்தில் இல்லை, அது சின்ன சின்ன எளிமையான விஷயங்களில் தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த எளிமையோட அழகை ரசிக்க கற்றுக்கிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக தங்கும்.
அடுத்ததா நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக சொல்கிற வார்த்தை என்ன? ஐயோ என்கிட்ட அது இல்லை இது இல்லையேன்னு புலம்புறது தான். ஆனால் ஒரு நிமிஷம் நம்மக்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு நாம் யோசிச்சிருக்கோமா? நம்மளோட 3வது ரகசியம் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். அதுதான் நன்றி உணர்வு. தினமும் நன்றி சொல்கிற பழக்கம் நம்ம மனநிலையை மாற்றி அளவே இல்லாத சந்தோஷத்தை கொடுக்கும்னு உளவியல் ரீதியாகவே நிரூபிச்சிருக்காங்க. இது ஏதோ பெரிய ஆன்மீக பயிற்சியெல்லாம் கிடையாது. இது ஒரு சிம்பிளான மனப்பயிற்சி. நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை பற்றியே நாம் யோசிக்கிறதால ஒரு விதமான விரக்தியும் ஏக்கமும் நம்ம மனசை ஆக்கிரமிக்குது. ஆனால் உங்கள் கவனத்தை உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் மேலே திருப்பும்போது உங்கள் மனநிலையே தலைகீழாக மாறும். இது ஒரு சின்ன பயிற்சியாக செஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் நீங்கள் நன்றியோடு இருக்கிற ஒரு 3 விஷயத்த மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இல்லைன்னா ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. அது உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்கள் அன்பான குடும்பமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் குடிக்கிற ஒரு கப் காஃபியாக கூட இருக்கலாம். இந்த சின்ன பழக்கம் உங்கள் மூளையோட சிந்தனை ஓட்டத்தையே மாற்றி அமைச்சிரும். எதுவுமே இல்லைங்கிற மனநிலையில் இருந்து எல்லாம் இருக்குங்கிற நிறைவான மனநிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். நன்றி உணர்வு ஒரு உருப்பெருக்கி மாதிரி. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை இன்னும் பெருசாக்கி காட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நன்றியோட அற்புதத்தை உணர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பி வழிகிறத நீங்களே உணர முடியும். இதுவரைக்கும் நாம் பேசின இந்த 3 விஷயங்களும் உங்கள் மனசில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சந்தோஷங்கிறது நாம் பகிர்ந்துக்கும் போது தான் அதிகமாகும். முக்கியமாக இதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை தவறாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. 4வது ரகசியம். இது நம்மளில் பலரும் கற்றுக்கவே தயங்குற ஒரு முக்கியமான கலை. அதுதான் தேவைப்படுற இடத்துல முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கிறது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி நம்மால் முடியாத வேலைக்கு கூட சரின்னு தலையை ஆட்டிடுறோம். ஒரு நண்பர் கேட்குற உதவி, ஆஃபீஸில் அதிகாரி கொடுக்குற கூடுதல் வேலை, உறவினர்கள் வைக்கிற கோரிக்கைன்னு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறதால கடைசியில் பாதிக்கப்படுறது யார்? நாம தான். நம்ம நேரம், சக்தி, மன அமைதி எல்லாத்தையும் இழந்து ஒரு கட்டத்தில் விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுவோம். இல்லைன்னு சொல்கிறது சுயநலம் கிடையாது, அது சுய பாதுகாப்பு. உங்கள் நேரமும் சக்தியும் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அதை யாருக்காக எதுக்காக செலவு செய்யணும்னு முடிவு பண்ணுற முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குது. உங்களால் முடியாத ஒரு விஷயத்துக்கு அல்லது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்துக்கு இல்லைன்னு நயமாக சொல்ல கற்றுக்குங்க. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் கூட வரலாம். ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒரு எல்லையை வகுக்கும்போது உங்கள் மேலே உங்களுக்கே மரியாதை அதிகமாகும். உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போது மற்றவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் சக்தியை நீங்கள் பாதுகாக்க கற்றுக்கிட்டா உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களுக்கு அதை செலவழிக்க முடியும். இதனால் உங்கள் உறவுகளும் கெட்டு போகாது, உங்கள் மனநலமும் பாதுகாக்கப்படும். எல்லைகளை வகுக்கிறதுனா மற்றவங்கள ஒதுக்கி வைக்கிறது இல்லை, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிற ஒரு கலை. இப்போ நாம் கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்துக்கு வந்திருக்கோம். அது நிகழ்காலத்தை ரசித்து வாழ்கிறது. ஒரு அழகான தமிழ் வரி இருக்கு. வாழும் வாழ்க்கை கூட அழகுதான் அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு. நம்மளில் பல பேர் எதிர்காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ப்ரமோஷன் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், புது வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன், பிள்ளைங்களோட கல்யாணம் முடிஞ்சால் எனக்கு நிம்மதின்னு நம்ம சந்தோஷத்தை நாமளே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த இலக்கை அடைஞ்சதும் நாம் அடுத்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறோம். இந்த ஓட்டத்தில் நம்ம கையில் இருக்கிற இந்த நிமிஷங்கிற அற்புதமான பரிசை நாம் அனுபவிக்கவே மறந்துடுறோம். சந்தோஷங்கிறது நாம் அடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது, அது ஒரு பயணம். அந்த பயணத்தோட ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழுறதுல தான் உண்மையான ஆனந்தம் இருக்குது.
காலையில் நீங்கள் குடிக்கிற ஒரு டீயோட சுவையை ரசிங்க. உங்கள் ஜன்னல் வழியாக வர்ற இதமான காற்றை ரசிங்க. உங்கள் அன்பானவங்களோட நீங்கள் பேசுகிற சில நிமிஷங்களை முழுசாக அனுபவிங்க. வாழ்க்கைங்கிறது பெரிய பெரிய கொண்டாட்டங்களால் ஆனது இல்லை, அது சின்ன சின்ன சந்தோஷ துளிகளால் ஆனது. அந்த துளிகளை சேகரிக்க கற்றுக்கோங்க. முடிஞ்சு போன விஷயங்களை பற்றின கவலையையும் வரப்போகிற விஷயங்களை பற்றின பயத்தையும் விட்டுட்டு உங்கள் முழு கவனத்தையும் இந்த நிமிஷத்தில் வைங்க. மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் வாழ்க்கையே அழகாக இருக்கும். அந்த மன சந்தோஷம் இந்த நிகழ்கணத்தை நீங்கள் எவ்வளவு ஆழமாக உணர்ந்து வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் அடங்கியிருக்கு. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும், வேற எந்த ரகசியமும் உங்களுக்கு தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 5 ரகசியங்களையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. விடாமுயற்சியுடன் இருப்பது, எளிமையாக வாழ்வது, நன்றியுணர்வுடன் இருப்பது, உங்களுக்கான எல்லையை வகுப்பது, நிகழ்காலத்தை ரசித்து வாழ்வது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றங்கள் தான். சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கேயோ வெளியில தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை திறக்கிறதுக்கான சாவிகள் தான் இந்த 5 ரகசியங்கள். இந்த சாவிகள் இப்போ உங்க கையில இருக்கு. இன்னையில இருந்து இந்த எளிமையான உண்மைகளை உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றா முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க பார்வையில ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்க வாழ்க்கை மன அமைதியாலும் குறையாத மகிழ்ச்சியாலும் நிரம்புறத நீங்களே உணர்வீங்க. உங்க சந்தோஷமான பயணம் இன்று இந்த நிமிடம் தொடங்குகிறது. நம்பிக்கையோட தொடங்குங்க.